மதிப்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். தனுசு ராசி காலச்சக்கரத்திற்கு 9வது வீடு, குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசி. இந்த ராசியில கேது பகவானுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் என 9 நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் இருக்கின்றது. இந்த தனுசுவில் சந்திரன் வந்து இருப்பதால் தான் இந்த ராசிக்கு தனுசு ராசி அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் யாரையா? அஷ்டமாதிபதி. தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் அஷ்டமாதிபதி. ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு துரிதமாக செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் அது தனுசு ராசி தான். ஆக வெள்ளிலிருந்து புறப்படுகின்ற அம்பு எங்கே போகும்? ஒரு இலக்கை நோக்கி போகும். கரெக்டாக பாயிண்ட் பார்த்து அடிக்கணும் அப்படிங்கிறதான் போகும். அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு கொள்கை பிடிப்பு, லட்சியம், குறிக்கோள் எல்லாமே தனுசு ராசிக்கு இருக்கும். ஆனால் எல்லாமே இருந்தும் அவர்கள் வாழ்க்கையில் உச்சகட்டத்தை அடைகிறார்களா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 170% பேரோட வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்ட ஜீவனாம்சத்தில்தான் இருக்கும். இது 100% உண்மை. ஏன் ஐயா அப்படி? இந்த ராசியில் கேது பகவான் பற்றற்ற நிலையில் இருப்பார். சுக்கிரன் பற்றை விரும்புவார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு வாழணும், உலகவியல் இன்பங்களை அனுபவிச்சு வாழணும்னு சுக்கிரன் நினைப்பார். ஆனால் சூரியன் என்ன நினைப்பார்? இதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே போய் ஒரு ஆளுமை பவரோடு இருக்கணும், எதுலையுமே நம்ம தான் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது. ஆக முதன்மையாக இருக்கணும், பொருளாதாரத்தை ஈட்டணும். இதையெல்லாம் ஈட்டினாலும் வாழ்க்கை சிறப்பாக போகுமான்னு கேட்டால் இந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகத்தையும் சூரியனையும் இயக்கக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேது பகவான் இந்த ராசியில் இருக்கிறனால இந்த ராசி எப்போதுமே கேது பகவானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ ஒரு கட்டத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி ஓடுன்னு ஓடி கடைசியில் எதுவுமே சில நேரங்களில் கிடைக்காம போகின்ற பொழுது அந்த வாழ்க்கையவே வெறுத்து போகக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இயற்கையாகவே வந்துவிடும் ஐயா. கடைசியில் எதுலையுமே ஒரு பற்று பாசம் இல்லாத அளவுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களை தள்ளி விட்டுருவார். இதையா தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். இங்கே மனோகாரகன் சந்திரன் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதியாக வந்து மன ரீதியாக மன உளைச்சலை கொடுப்பாரு. உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை கொடுத்து நம்மளை ஒரு தெளிவாக சிந்திக்க விட முடியாத ஒரு கட்டத்தில் போய் தனுசு ராசிக்காரங்களை வச்சிருப்பார். எவ்வளவோ துரிதமாக செயல்பட்டாலும் வாழ்க்கையில் ஒரு இலக்கை நோக்கி அடைகின்ற பொழுது அது அடையாமல் தடை தாமதங்களோடையே நம்ம போய்கிட்டே இருப்போம். இதுதான் தனுசு ராசி. ஆனாலும் வாழ்க்கையில் எப்போதுமே கொள்கை பிடிப்போட, லட்சியத்தோட, குறிக்கோளோட ஒரு பவர்ஃபுல்லாக இயங்கக்கூடியவர்கள் தனுசு ராசி நண்பர்கள். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பிறர் பொருளை நாடாமல் பிறருடைய துன்பத்தில் கூட பங்கு எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் வசதி படைச்சவங்க வீட்டில் போய் இவங்க எப்போவுமே காலடி எடுத்து வைக்க மாட்டாங்க. அவங்க வசதியாக இருக்கிறாங்களா போய் ஒட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு வரவே வராது. ஆனால் கஷ்டப்படுகின்றவங்கள்ட்ட போய் ஒட்டிக்கிடுவாங்க. ஏன்னா இந்த ராசியோட தன்மை அப்படி. நெருப்பு ராசி. என்ன நெருப்பு? இறைவனுக்கு ஏற்றப்படுகின்ற அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய நெருப்பையா, பக்தி ஐயா, ஆன்மீகம், இறைபக்தி, தெய்வ கடாட்சம். அதனால தான் தனுசு ராசி நண்பர்களுக்கு யாரை பார்த்தாலும் இரக்க குணம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் ஒரு உதவி கேட்கணும்னு சொல்லி மற்ற ராசிக்காரவங்க அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி நண்பர்களுடைய வீட்டு வாசலில் நின்னாலே போதும், அவங்களை எதிர்த்தாப்பில் கண்டாலே போதும், முகம் பார்த்து உதவி செய்யக்கூடியவர்கள். முகம் வாடி இருக்குது, ஏதோ இவங்களுக்கு தேவைப்படுது, ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது, அதனால தான் இவங்க இப்படி இருக்கிறாங்க, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள், நான் உடனே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி இரக்க குணம் படைத்தவர்கள் தான் தனுசு ராசி நண்பர்கள் நீங்கள். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இறக்கப்படுறவங்க யாராவது இருக்காங்களே கேட்டால் அதுதான் கிடையாது. அதான் சொல்லுவாங்களே, தெய்வமே கலங்கி போயிட்டா அந்த தெய்வத்துக்கு யாரால் ஆறுதல் சொல்ல முடியுன்ற மாதிரி இந்த தனுசு ராசி நண்பர்கள் எல்லாம் ஒரு தெய்வீக கடாட்சம் பொருந்தியவர்கள், தெய்வீகவான்கள், தெய்வீக மனப்பான்மை கொண்டவர்கள். இவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு சாதாரண மனுஷனால் முடியுமா? குரு பகவானுக்கு ஆறுதல் சொல்ல முடியுமா ஐயா? குரு தான் மற்றவர்களுக்கு சொல்லுவார், போதிப்பார்.
கண் முன்னாடி என்ன ஒரு சம்பவங்கள் அநியாய அக்கிரமங்கள் நடந்தாலும் உடனே தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதுல முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள். நியாய தர்மத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். நேர்மையாக வாழ்ந்துவிடு. அந்த நல்ல வழிகாட்டுதல் அப்படிங்கிறது குரு பகவான். அதனால தான் இந்த நெருப்பு அப்படிங்கிறது தீப ஒளியில் வரக்கூடிய நெருப்பு. இது எப்படி ஆள்களை வச்சிருக்கும்? தனுசு ராசிக்காரங்க கிட்ட பழகுறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அதான். ஆனால் இந்த தனுசு ராசிக்காரவங்க நண்பர்கள் வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் தனுசு ராசியில் பிறந்திருந்தாலும் நம்ம ஜென்ம ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறையாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நமக்கு தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கும். பலன்கள் நமக்கு மாறுபட்டு கிடைத்து கொண்டிருக்கும். அதே மாதிரி சுய ஜாதகத்தில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது நாமயோகம், திதி, வாரம், நட்சத்திரம், கர்ணத்தின் அடிப்படையில் பலன்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பாக எந்த ஜாதகத்தை பார்த்தாலும், எந்த ஜோதிடர்கிட்ட நீங்கள் எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் உங்களுடைய நாமயோகத்தை முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்கள் நாமயோகம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அந்த நாமயோகத்துக்கு யோகாதிபதி யார், அவயோகி யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ஜாதகம் பாருங்க. ஏனென்று சொன்னால் இந்த நாமயோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன் ஜென்மத்தில் செஞ்ச நம்முடைய பாவ புண்ணியங்களையும் நமது முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களையும் சேர்த்து இந்த பிறவியில் நமக்கு பலனை கொடுத்து கொண்டு இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த நாமயோகத்தை நான் பார்க்க சொல்லியிருக்கிறேன். அப்போ எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்குமோ அந்த நாமயோகத்துக்கு கண்டிப்பாக ஒருவர் யோகாதிபதியாகவும் வருவார், ஒருவர் அவயோகமாக வருவார். அப்போ அவயோகத்தை மாற்ற வேண்டும். அவயோகத்தை மாற்றினால் யோகம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அப்போ அந்த யோகாதிபதி யார், அவயோகி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அவயோகமா யோகமா அப்போனா என்ன செய்யும்? யோகாதிபதியினுடைய நட்சத்திரங்களில் அவயோகி இருக்கிறாரா, இல்லை அவயோகியினுடைய நட்சத்திரங்களில் யோகாதிபதி இருக்கிறாரா, லக்னாதிபதி இருக்கிறாரா, ராசியாதிபதி இருக்கிறாரா, நட்சத்திராதிபதி இருக்கிறாரா, இதையெல்லாம் பார்த்து முடிவு செய்ய வேண்டும். ஒருவருக்கு தொழிலில் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன் கஷ்டம், நஷ்டம் நஷ்டம், ஏன் நஷ்டம்? தொழிலே ஓடலை, ஒரு வேலை நிரந்தரமாக அமையலை, எந்த வேலையுமே நான் நிரந்தரமாக செய்ய முடியல, எந்த தொழிலையும் நான் நிரந்தரமாக செஞ்சு நான் 10 ரூபா சம்பாதிக்க முடியலன்னா அங்கே தொழில் ஸ்தானத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த தொழில் ஸ்தானத்தை அவயோகம் சூழப்பட்டிருக்கலாம் இல்லையா? அந்த தொழில் ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கடன் கிரகம் போய் உட்கார்ந்துருக்கலாம், ஒரு நஷ்ட கிரகம் அஷ்டமாதிபதி போய் உட்கார்ந்துருக்கலாம், விரையாதிபதி போய் உட்கார்ந்துருக்கலாம். நம்ம இதெல்லாம் பார்க்காம தொழிலை செஞ்சுட்டு நஷ்டமாகி போச்சு அப்படின்னு சொல்லி வாயில் வகுத்தில் அடித்தா இப்படி நடக்கும். அப்போ ஜாதகம் பார்க்குறது அதை தெளிவாக பாருங்கள். கடனுக்கு மேலே கடன் ஆகுது. ஏன் கடன் ஆகுது, என்ன காரணம்? அப்போ கடன் கிரகம் எங்கே உட்காந்துருக்குன்னு பாருங்க. எந்த புத்தி காலத்தில் கடன் வாங்கணும், எந்த புத்தி காலத்தில் கடனே வாங்கக்கூடாது, எந்த புத்தி காலத்தில் நம்ம தொழிலை தொடங்கணும், எதில் தொழில் தொடங்கக்கூடாது, இல்லை அடிமை வேலை தான் செய்யணுமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா, இல்லை அரசு துறையில் தான் வேலையா, இல்லை தனியார் துறையில் தான் வேலையா, இல்லை தான் கூலி வேலை தான் நம்ம செய்யணுமா, அடிமை வேலை தான் பார்க்கணுமா, இதெல்லாம் ஜாதகத்தில் தெள்ள தெளிவாக பார்க்காத பட்சத்தில் எடுத்தவங்க அவுத்தோன்னு பலன் பார்த்துட்டு ஏதோ ஜாதகம் நோட்டை கொண்டு வரோம், தொழில் செய்யலாமா, தாராளமாக செய்யலாம், ஏன்னா நல்ல விஷயத்துக்கு நம்ம தடை போடக்கூடாதுன்னு சில ஜோதிடர்கள் சொல்லிவிடுவார்கள். அதன் அடிப்படையில் அவரும் செஞ்சிருவார், கடைசியில் கஷ்டப்பட்டு இருப்பார். ஆக ஜாதகம் அப்படிங்கிறது உண்மை என்ன, உண்மை நிலவரம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான மாற்று வழி என்ன, அதைத்தான் நம்ம செய்யணுமே தவிர நாம் வாட்டுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு நஷ்டப்படக்கூடாது. ஒருத்தர் கல்யாணமே நடக்கலை, அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் அங்கே போ இங்கே போய் எல்லாம் சொல்கிறோம், மீண்டும் நடக்கவில்லை. என்ன காரணம்? அவருக்கான விஷயங்கள் 7ஆம் இடம் என்ன செய்யுது, 2ஆம் இடம் என்ன செய்யுது, 5ஆம் இடம் என்ன செய்யுது, அயன சயன போக ஸ்தானம் விரயஸ்தானம் என்ன சொல்லுது, அந்த படுக்கை சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் என்ன சொல்லுது, தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடம் என்ன சொல்லுது, இப்படியான பல விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்கும். இதெல்லாம் தெளிவாக பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காத பட்சத்தில் உனக்கு அப்பா கல்யாணம் நடக்கும், குரு பார்த்துட்டாரு, ராகு பார்த்துட்டாரு, சனி பார்த்துட்டாரு, அப்போ உனக்கு கல்யாணம் நடந்துடும். இதெல்லாம் மொட்டையாக பேசவே கூடாது, மொட்டையான விஷயங்களும் சொல்லவே கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்டு. ஆக உங்கள் சுய ஜாதகத்தை தெளிவாக பார்க்காத பட்சத்தில் வாழ்க்கையில் என்னைக்கு பிரச்சனைகள் தீராது. ஆக ராசி பலனை பார்த்துட்டு ராசி பலனை ஆகா ஓகோன்னு சொல்கிறீங்க, எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு சொல்வது மிகப்பெரிய தவறு. இந்த பதிவு முழுக்க ஒரு சின்ன ஒரு அட்வைஸில் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா என்னுடைய காணொளிகளை பார்த்துட்டு நிறைய பேர் என்னங்கய்யா நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி சங்கடப்படுறாங்க. அதுக்காக இந்த பதிவில் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த விஷயங்களெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். மற்றபடி இப்போ கோச்சாரத்தில்
நம்ம தனுசு ராசிக்கு ஓரளவுக்கு கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்கின்றது. இப்போ குரு அதிசாரமாக 8ஆம் இடத்தில் வந்து இருந்து அவர் உச்ச பலன் பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல பொருளாதாரத்தையும் நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல தொழில் வாய்ப்பும் பெறக்கூடிய அமைப்பில் தான் நாம் இருக்கின்றோம். அவர் பார்க்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை 12ஆம் இடம் அயன சயன போக விரயஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே நாம் எங்கேயோ ஒரு பக்கம் வெளியூர் வெளிமாநில வெளிநாடுகளில் போய் வேலை செய்ய போகிறோம், ஏதாவது கோவில் திருப்பணிகள் செய்ய போகிறோம், ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் வந்து நம்ம குருமார்களை சந்திக்க போகிறோம், மிகப்பெரிய ஒரு நல்லதொரு செல்வாக்கியத்தை பெற போகிறோம், நிம்மதியான உறக்கம் நிம்மதியான சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்படிங்கிறதெல்லாம் அதை அனுபவிக்க பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு குறைபாடு இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. கண்டிப்பாக குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த வரன் செட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். திருமண பந்த காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அப்போது அது மட்டும் அல்லாமல் ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கிரக பிரவேசம் வைக்கிறோம், கல்யாணம் வைக்கிறோம், காது குத்து வைக்கிறோம், சுபமங்கல நிகழ்வுகள் எல்லாம் இந்த குடும்பத்தில் நடக்கும். அதற்கான செலவுகள் அப்படிங்கிறது 12ஆம் இடம் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ இங்கே ஒரு நல்ல விஷயங்களுக்காக பணங்கள் தேவைப்படுது, அந்த பணமும் கிடைக்கும், செலவழிக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம். குரு பார்க்கக்கூடிய 8ஆம் இடத்துலேருந்து அதிசாரமாக 8ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கின்ற 4ஆம் இடத்தில் சனி பகவான். ஒரே ஒரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து இந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியாக இருக்குது. ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், சரியாகவே இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சனி பகவான் 4ல் இருந்தால் மாத்திரை மருந்து எடுத்தால் உடனே தீராது, மெதுவாக தான் எல்லாத்தையும் கொடுப்பார். அதே மாதிரி இந்த சனி 4ல் இருக்கும்போது ஒரு இடம் வாங்கினோம்னா நீண்ட போராட்டங்களுக்கு அப்புறம் தான் ஒரு இடத்த வாங்குவீங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு பல வருஷங்களை திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. சனி போய் 4ல் உட்காந்துட்டாருன்னா அந்த திட்டம் அப்படியே மெதுவாக தான் போகும். இப்படி எல்லாமே சுலோவாக நடக்கும். ஒரு தாய் வழி ஆதரவு உதவி உபகாரங்கள் கிடைக்குன்னா மெதுவாக தான் கிடைக்கும். இந்த அம்மாவனுடைய உடல்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இப்படி சுகபோகங்களை சனி பகவான் கை வைப்பார் அப்படிங்கிற விஷயம் உண்டு. அதனால் அந்த சுகபோக ஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ அஷ்டம சனி காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய கஷ்டங்களை இந்த அர்த்தாஷ்டம சனி அவ்வளோ தூரம் கொடுக்காது, கொஞ்சம் மேன்மையான பலன்கள் கொடுக்கும். குரு பார்வை இருக்கின்றது அப்படிங்கிறனால சந்தோஷப்பட்டுக்கலாம். மற்றபடி லாபாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலிமையாக இருப்பார். நல்ல விஷயங்கள் பல நடக்கும். பெண்களால் உதவி உபகாரங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசி ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாக உதவி உபகாரங்கள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக நிறைய உதவி உபகாரங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும். சுயஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சுக்கிரன் 6ஆம் அதிபதி, அவரே உங்களுக்கு லாபாதிபதி. அந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில் லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும், பிரச்சனையும் இருக்கும், செலவுகளும் இருக்கும், எதிரிகளும் உருவார்கள். அதனால தான் வந்து தனுசு ராசிக்கு சீக்கிரமாக காதல் அப்படிங்கிற விவகாரம் செட் ஆகுது. ஏன்னா 5ஆம் அதிபதி செவ்வாய், ஒரு மூர்க்கத்தனமான செயல்பாடு இருக்கும். அதனால் பார்ப்பாங்க, ஒன்றும் ஆகலை, டக்குன்னு மனசுக்கு வந்த மாதிரி ஒரு பேசி விட்டு அந்த நட்பை வந்து கெடுத்துக்கிடுவாங்க. அந்த காதலை வளர்க்க விட மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஆக இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் பொதுவாக நல்ல முறையில் இருந்தால் போதும். அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறது நல்ல சிறப்பாக அமையும். அதே பிள்ளைகள் வழியில் செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்காக நிறைய செலவு செய்வீங்க. பிள்ளைகளால் ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இதுவும் நடக்கும். உறவுகள் மத்தியில் மட்டும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி அதிகமான வட்டி கடனில் இருக்கக்கூடிய நிறைய தனுசு ராசி நண்பர்கள் குறைந்த வட்டிக்கு பணம் வாங்கி அந்த அதிக வட்டி கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். தனுசு ராசிக்கு பல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. பல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அதனால் குறைகள் ஒன்றும் தனுசு ராசிக்கு இல்லை. பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான், பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில். இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்கள், ஆலய பணிகள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுங்க. யாருக்காவது தானம் தர்மம் புண்ணியம் பண்ணணும் கட்டாயம் செஞ்சுருங்க. மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காதுங்க. ஒரு உதவி செய்யணும், உபகாரம் பண்ணணும்னா கட்டாயம் செஞ்சுருங்க. ஒரு கோயில் குளத்துக்கு நான் வந்து தட்சணை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு ஏதாவது ஒரு டொனேஷன் கொடுக்கணும் கொடுத்துருங்க. அதை நிறுத்தாதுங்க, நினச்சிக்கிட்டே இருக்காதுங்க, கொண்டு போய் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல ராகு, பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக நம்மளுடைய முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கியாதிபதி இல்லையா, அவர் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அரசு சார்ந்த துறைகள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயங்கள் உண்டு. அரசு தேர்வுகளுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற நிறைய நபர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஐயா, வேலை வாய்ப்புகள். அதனால் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நல்ல விஷயங்கள் பல நடப்பதற்குத்தான் இருக்குது. மனம் மகிழ்வான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க, அதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி
பல பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா சுயஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சுயஜாதகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலேருந்து மீண்டு வெளியில் வந்துடுவீங்க. நன்றி, வணக்கம்.